Motorola E22s அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதோட குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இதுல என்னதான் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்றேன். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இதுல நல்லா இருக்குமா பார்க்கலாம் வாங்க. மொபைல் பாக்ஸ் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கு. ஓபன் பண்ணனே உள்ள உங்களுக்கு புக்லெட்ஸ் இருக்கு, சார்ஜர் கொடுத்துருக்காங்க, கேபிள் இருக்கு அண்ட் டைப் சி கேபிள். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் நம்மளுடைய மொபைல் போனும் இருக்கு. பின்பக்கமா பார்க்கறதுக்கு மேட் மாதிரி இருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் இமேஜஸ் ரொம்பவே அதிகமா வந்து படுதுங்க. 2 கேமராஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோரோலாவுடைய லோகோ சென்டர்ல இருக்கு அண்ட் கொஞ்சம் பாக்ஸி டிசைன் மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் கர்வாவும் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பட் எக்ஸாக்ட் வெயிட் என்னன்றதை பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதோடைய டிஸ்பிளே எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை வந்து பார்த்துடலாம். 6.5 இன்ச்க்கான 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் தான். ஏன்னா இதோடைய பட்ஜெட்டே வந்து 10,000 ரூபாய்க்குள்ள தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்டி பிளஸ் மட்டும் தான் இருக்கு. 500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இன்டோர்ல ஓரளவுக்கு பரவாயில்ல, அவுட்டோர்ல ஓகேவா இருக்கு. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. 8.49 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பட்ஜெட்ல எக்ஸ்பெக்டட். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 10 வாட்க்கான சார்ஜிங் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, 10 வாட் மட்டும் தான். ஸோ பேட்டரி லாங் லைஃப்ல வரணும்னு நினைச்சு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்குறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆனட் தான் இருக்கு. தேவையில்லாத எந்த ஒரு ப்ளோட்வேர் எதுவுமே வந்து கிடையாது. 90 Hz இருக்கிறதுனால ஓகே, உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்னாப்பியா இருக்கு. பின்பக்கமா கேமரா பொறுத்த வரைக்கும் 2 கேமரா இருக்கு இல்லையா. 16 MP பிரைமரி கேமரா, 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க, 8 MP செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல அவுட்டோர் கண்டிஷன்ல எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி இந்த பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குங்க. நாட் பேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ரொம்ப சூப்பர்லாம் வந்து சொல்ல முடியாது, ஓகேவாவே இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணாத அளவுக்கு வந்து இருக்கு. வித்தியாசமான டைமிங்ல எடுத்த ஷார்ட்ஸும் வந்து பாருங்க. ஒரு சிலது சூப்பரா வந்திருக்கு, ஒரு சிலது ஓகேவா வந்திருக்கு. ஸோ மிக்ஸ்டு ரியாக்ஷன். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதுல G37 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீடியாடெக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் கேம்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக விளையாட முடியாது. ஜென்ரல் யூசேஜ் மற்ற விஷயங்களுக்கு பரவாயில்ல. LPDDR4Xக்கான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் வெறும் eMMC மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக போக கண்டிப்பாக வந்து ஸ்லோ இருக்கும். அதை நான் இப்பயே வந்து சொல்லிடுறேன். இப்போதைக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால போக போக ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் UFS ஏதாச்சும் ஒரு மினிமம் ஸ்டோரேஜ் ஆச்சும் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். Android 12 இருக்கு, IP52க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸாக்ட் பிரைசிங் எனக்கு தெரியல. ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. தீபாவளி டைம்ல வந்து லான்ச் பண்றதுனால உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கும். அந்த ஆஃபர்ஸோட சேர்த்து நீங்க வாங்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா வந்து இருக்கும். நீங்க வாங்கும் போதே ஒரு மோட்டோரோலா ஃபோன் எங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ யாருக்காச்சும் கொஞ்சம் ஒரு செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ணோம், பேட்டரி மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா டிஸ்பிளே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பேட்டரி நல்லா இருக்கும். ஸோ பேட்டரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இதுதான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் கேமரா உங்களுக்கு பிடிச்சதான்னு பாருங்க. அது மட்டும் தான் பிரச்சனை, அது மட்டும் தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் மேபி கன்சிடர் பண்ணி பாருங்க. அண்ட் வாங்குறது என்ன ஏதுன்றதை நீங்க டிஸ்கஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பிரைசிங் இந்த மொபைல் ஒர்த்தா தெரியுதான்ட்டு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.